சித்திரக்கனிக்கு வாங்கின பலாப்பழ கொட்டை எடுத்து வச்சிருந்தீங்கன்னா இதை மட்டும் செஞ்சிடாதீங்க. அப்புறம் இதுதான் வேணும்னு டெய்லி இடம் பிடிப்பாங்க. ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்க. இதை பண்றதுக்கு முதல்ல பலாப்பழ கொட்டையை நல்லா வெயில்ல காய வச்சு எடுத்துக்கலாம். வெயில்ல நல்லா காஞ்சிச்சுனாலே தோல் உரியறதுக்கு ஈஸியா வந்துடும். இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கலாம். இன்கேஸ் தோல் உரிக்க முடியல அப்படின்றது இந்த மாதிரி ஸ்கின்னோட அப்படியே இருக்கும். இதை நம்ம வேக வச்சதுக்கு அப்புறமா உரிச்சு எடுத்துக்கலாம். பலாக்கொட்டை வேக வைக்கிறதுக்கு ஒரு குக்கர்ல ஒரு செம்பு தண்ணி, 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம எடுத்து வச்சிருக்க பலாக்கொட்டைகளையும் சேர்த்துட்டு 3-4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், ஒரு பட்டை, 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கசகசா, நல்ல ஒரு 30 சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கீழே அடிப்பிடிச்சிடாம கலந்து விட்டுட்டு வெங்காயம் வணங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நீளமா நறுக்குன ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வணக்கி இந்த அளவுக்கு கலர் மாறணும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் இது எல்லாமே சேர்த்துட்டு அடிப்பிடிச்சிடாம நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்து ஆற வச்சு திக் பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தாளிப்புக்கு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம பேஸ்டா அரைச்சு வச்சிருக்கிறதையும் உள்ள சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு செம்பு தண்ணி சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சிருக்க சிக்கன் பீசஸையும் சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு 500 கிராம் சிக்கன், 500 கிராம் பலாக்கொட்டைன்ற ரேஷியோல தான் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி 20 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த அளவுக்கு சிக்கன் வந்து நல்லாவே குக் ஆயிரும். இந்த டைம்ல ஒரு மூடி தேங்காய் துருவலை தண்ணி சேர்த்து நல்லா திக் பேஸ்டா அரைச்சு உள்ள சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க பலாக்கொட்டைகளையும் சேர்த்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணா போதும். இல்லைன்னா பலாக்கொட்டை உள்ளே கரையிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எதையுமே ஓவர் குக் பண்ணிடாம இந்த மாதிரி டைம்ல கரெக்டான பக்குவத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா செம்ம சூப்பரான சிக்கன் பலாக்கொட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியப்பம், ரைஸ்னு எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனா இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ தட் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா.